ஆண்டவர் ரீசன் இல்லாம எதையும் செய்ய மாட்டார், எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கிறது, அல்லது ஒரு ரீசன் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது, தண்டிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார், எதையுமே செய்ய மாட்டார். பல நேரத்தில் ஏன் 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 என்கிற கேள்விதான் நமக்குள்ளே அதிகமாக எழும்புகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி, எதனால இப்படி? இன்னைக்கு ஜெபத்துக்கு பஞ்சமா? இல்ல, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றோம். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரே இனியாவது நல்லது நடக்கும், 2021 எல்லாம் மாறும் பார்த்தா இன்னும் மோசமா தான் ஆண்டவர் மாறிட்டு இருக்கு. ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு, நான் செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் தேவன் செய்கிற எல்லா காரியத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை தன்னை நிதானிக்கும் போது இதை அறிந்து கொள்வான். தாவீது சொன்னான் அல்லவா, சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வந்த போது கோலியாத் சவால் விடுவதை கேட்டு விசாரித்துக் கொண்டிருக்கும் போது தாவீதின் மூத்த சகோதரன் வந்து, நீ ஏன் இங்க வந்தேன்னு கேட்கும் போது தாவீது அவன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு நிச்சயம் உண்டு, நம்பிக்கை உண்டு. என்ன? தேவன் ஒரு இடத்துல என்னை கொண்டு போனாலும் சரி, தேவன் என் வாழ்க்கையில ஒண்ணு செய்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். ஒரு ரீசன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது. சவுல் வீட்டிலே கழுதையை காணாமல் போக பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன? சவுலை ராஜாவாக்கணும். சவுல் கழுதையை தேடி போறான், கர்த்தர் சவுலை தேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கரெக்டா கொண்டு வந்தார். எல்லாவற்றுக்கு பின்னாக ஒரு நோக்கத்தை தேவன் வைத்துதான் எல்லாவற்றையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து 25 வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறார். அந்த 25 வருஷத்துல ஆபிரகாம் எப்படியாவது தன் பிள்ளைய பாத்துறணும்னு துடித்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது பிள்ளைய பாத்துறணும். ஆபிரகாம் எப்படியாவது தனக்கு ஒரு பிள்ளைய பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கும் போது தேவன் அவனை வெயிட் பண்ண வைக்க. ஏன்? தேவன் தலைமுறைகளின் தலைமுறைகளை பார்த்துட்டு விட்டார். இவனை ஈசாக்குக்கு தகப்பனா ஏற்படுத்துவதல்ல தேவனுடைய நோக்கம், விசுவாசிகளின் தகப்பனா ஏற்படுத்துவதுதான் தேவ நோக்கம். ஆமென். ஈசாக்கின் தகப்பனா ஏற்படுத்த இவ்வளவு காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பார்வை ரொம்ப குறுகினதுங்க, தேவனுடைய பார்வை பெரியது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்றால் நம்முடைய 1000வது தலைமுறையும் தேவன் பார்க்கிறார். நாம் எத்தனை தலைமுறையை தான் பார்க்க முடியும்? இல்ல, இன்றைய சூழலில் நாம் ஒவ்வொரு நாளை காண்பதே பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய 1000வது தலைமுறை யார் என்பது அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் என்பது, நோக்கம் என்பது, அதை நாம் நம்முடைய சூழ்நிலை கேட்டார் போல நம்மால சுருக்க முடியாது. நம்மால பல நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அந்த நாள் வரும்போது, அந்த காரியம் நடக்கும் போது, அந்த செயல் எதற்காக தேவன் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை. பல நேரங்களில் தேவன் அனுமதிக்கிற காரியங்கள், தேவன் நடத்துகிற சூழ்நிலைகள் நம்மை தண்டிப்பது போலவே தான் இருக்கும். பல நேரங்களிலே
ஆண்டவர் என்ன பனிஷ் பண்றாரோ அப்படின்னு தோணும் நமக்கு. நல்ல கவனிங்க, தேவன் 2 விதமான தண்டனை இருக்குது. ஒன்று அழிப்பதற்கான தண்டனை, இன்னொன்று சிட்சித்து திருத்துவதற்கான தண்டனை. லேவியராகமத்தில் இதை பார்க்க முடியும், வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்போ இங்கே உபத்திரவத்தை தேவன் தாவீதின் வாழ்க்கையில் அனுமதிக்க காரணம் என்ன? வழி தப்பி நடந்தவனை வழியில நடக்க பண்ணணும், வழி தப்பி நடந்தவனை சரியா நடக்க பண்ணணும். அப்ப அதுக்கு பின்னாடி அவருடைய நோக்கம் என்ன? இவனை சரியா நடக்க பண்ணணும். அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் உபத்திரவம் குறையாது. தீயில போடப்பட்ட பொன்னை தூக்கி போட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த பொன்னை தனக்கு ஏற்றார் போல வனையணும், உருவாக்கணும். அது உருவாக மட்டும் அது தீயில தான் கிடக்கும். அப்ப தீயில தூக்கி பொண்ணுட்ட கேட்டுட்டுல, பொண்ணே நான் உன்னை கொஞ்ச நேரம் தீயில தூக்கி போடட்டுமா அப்படி கேட்டுட்டுல. ஆல்ரெடி அது குறித்த ஒரு நோக்கம் மனதில் எழுதப்பட்டு விட்டது. இனி அது செய்யணும், அது நிறைவேற்றப்படும். களிமண் குயவனால் மிதிக்கப்படுகிறது, பின்பு கரத்தில் எடுத்து பிசையப்படுகிறது, பின்பு கரத்தால் வனையப்படுகிறது. இதை அனைத்தும் களிமண் இடத்துல கேட்டு செய்கிறது இல்லை. அதை குறித்த ஒரு திட்டத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டு அவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். மனதில் வைத்து அதை செய்வித்துக் கொண்டிருக்கிறார், அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஃபாதர். நல்ல கவனமா கேளுங்க. தேவன் முகாந்திரத்தை வைத்துதான் நம் வாழ்க்கையில, நம் குடும்பத்துல, நம்ம சபையில, நம்ம தேசத்துல ஒவ்வொரு காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு புரியவில்லை ஆரம்பத்தில், என்னை ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனத்தை தந்து விட்டு என்னை ஏன் ஆண்டவரை இப்படி 20 வெள்ளிக்காசுக்கு விற்க வச்சிட்டீங்க? என் கையில ஏன் ஆண்டவரை இந்த விலங்குகள்? நான் ஏன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும்? என் மேல் ஏன் இந்த வீணான பொய்யான குற்றச்சாட்டுகள்? இவர்கள் அனைத்தும் ஆரம்பத்தில் யோசேப்புக்கு புரியவில்லை. ஆனால் யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திலே வந்து அவன் பாதத்தில் விழுந்து வணங்கின போது யோசேப்பை வேதம் சொல்லுகிறது, அவன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். எப்பொழுது? சிறையில் இருக்கும் போதா? இல்ல, 22 வருடம் கழித்து சகோதரர்கள் வந்து அவன் பாதத்தில் விழுந்த போது வேதம் சொல்கிறது, அவன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். நான் முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்ளும்படியான வேளையை தேவன் வைத்திருக்கிற தேசம் அறிந்து கொள்ளும், ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், நாம் அறிந்து கொள்வோம். ஏன் ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சீங்க, எங்க குடும்பத்தில் அனுமதிச்சீங்க, எங்க சபையில் அனுமதிச்சீங்க, எங்க தேசத்தில் ஏன் அனுமதிச்சீங்க? முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையும் தேவன் செய்ய மாட்டார். தேவன் எதையாவது செய்ததுண்டானால் அதற்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு ரீசன் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இங்கே எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் இதை முழுவதும் படிக்கும் போது அநேக காரியங்களை நம்மால பார்க்க முடியும். அதுல தேவன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். 21வது வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது, நான் இவைகளை அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும், எவ்வளவு அதிக சங்காரமாகும். பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய், இதை நான் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். இதை ஆண்டவர் ரொம்ப ஜாலியா சொல்ற வார்த்தை கிடையாது, ரொம்ப ஹாப்பியா, நான் இப்படி கொஞ்ச நாள் உங்களை பிளஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் கொள்ளை நோய் தரேன், அப்படி சொல்லுகிற வார்த்தை கிடையாது. தேவன் யூதாஸ் வழிமாறி போய் தேவனுக்கு பெரிய ஒரு துரோகத்தை செய்ய போகிறான். அப்படிப்பட்ட யூதாஸ நீ செத்தா நலமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லல. மாறாக என்ன சொன்னா தெரியுமா? இவன் பிறக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒருவருடைய சாவையும் அவர் விரும்பாதவர். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை அவர் எவ்வளவேனும் விரும்பாதவர். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என விரும்பிதான்
பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில தந்தருளினார். அப்படி இருக்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயை நான் அனுப்புகிறேன் என்று. அதனால எவ்வளவு சங்காரம் உண்டாகும். அப்போ கேள்வி, ஏன் ஆண்டவரே இதை அனுப்புறீங்க? எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, தேவன் அனுமதிக்காம ஒரு காரியம் நடக்காது. தேவனுக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே. ஆமென். அவரை தாண்டி யாருக்கு எதுவும் செய்ய முடியாது. அவரை மீறி யாருக்கு எதுவும் செய்ய முடியாது. தேவன் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம, தேவன் அலோவ் பண்ணாம எந்த ஒரு காரியம் நடக்காது. அப்படி இருக்கு கேள்வி, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சீங்க? ஏன் அனுமதிச்சீங்க? நடுக்கத்தோடு பயத்தோடு நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றாரு, எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லல. மாறாக இதுக்கு பின்னாடி ஒரு முகாந்திரம் உண்டு. என்ன முகாந்திரம்? என்ன காரணம்? காரணம் என்ன? 3வது வசனத்தை வாசியுங்கள். 2-3 சேர்த்து வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா? 1வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப முதல்ல தேவன் எங்க தான் போக்கஸ் பண்றாருன்னா சபையை தான் போக்கஸ் பண்றார். எதை தான் சுத்திகரிக்கிறார்னா சபையை தான் சுத்திகரிக்கிறார். தேவன் சாட்டை எடுத்து அடித்தது வெளி ஜனங்களை அல்ல, சபையை சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தங்கள் நரகலான விக்கிரகங்களை ஜனங்கள் எங்கே நாட்டி இருக்கிறார்களாம்? இருதயத்துல நாட்டி இருக்கிறார்கள். நாம் பல நேரங்களில் மறக்கிற காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் மறக்கிறோம். வெளியே வெளிப்படையான வேஷத்தை வைத்தும் பக்தியை வைத்தும் தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்பதை நாம் பல நேரங்களிலே மறக்கிறோம். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நரகலான விக்கிரகங்களை இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறார்கள். இருதயத்தின் மேல நாட்டி வைத்திருக்கிறார்கள். தேவன் அதை பார்த்து சொல்லுகிறார், இது தொடருமானால், இந்த அக்கிரமம் தொடருமானால், இந்த நிலையே தொடருமானால் நான் பஞ்சத்தையும் நான் கொள்ளை நோயையும் அனுப்புவேன். சபையே, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். சபையை பட்டணத்துக்கு விளக்காய் வைத்திருக்கிறார், வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே தெருவுக்கு தெருவு சபைகள் இருக்கிறது. தேவஜனம் அதிகம் இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இதுவரை கண்டிராத கேட்டிராத காரியங்கள் தேசத்தில் பெருக காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாய் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் நம்முடைய இருதயத்திலே நாட்டி வைத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. எரேமியா 17வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசியுங்கள். எரேமியா 17வது அதிகாரத்தின் 9-10 வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமே. நல்ல கவனி. இருதயத்தை அவர் ஆராய்வாராம். ஆராய்ந்து தான் பதில் தருவாராம். கண்ணீருக்கு தேவன் பலன் தருவார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பெருமூச்சின் சத்தத்துக்கு தேவன் நிச்சயம் பதில் தருவார். அதே வேளையிலே தேவன் விரும்பாதவைகளை இருதயத்திலே நாட்டி வைத்து விட்டு நாம் எவ்வளவு கதறினாலும் பதில் தாமதித்து கொண்டுதான் இருக்கும். நம்முடைய கண்ணீருக்கு ஏன் உடனே பதில் வர மாட்டேங்குது? நாம் பல நேரங்களில் கதறி கேட்டிருக்கிறோம், உபவாசித்து கேட்டிருக்கிறோம், பெருமூச்சு விட்டு கேட்டிருக்கிறோம். ஏன் பதில் தாமதமாகிறது? தேவன்
கண்ணீருக்கு நிச்சயம் பதில் தருவார். அதே வேளையிலே தேவன் விரும்பாதவைகளை நாம் நம்முடைய இருதயத்திலே நாட்டி வைத்திருப்போமானால் நாம் எவ்வளவு கதறினாலும் அந்த பதில் தாமதித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பா எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா, அல்லது தேவன் விரும்பாதவைகளை நம்ம நாட்டி வைத்திருக்கிறோமா? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உணர்த்தப்பட்ட தாவீது தேவ சமூகத்திலிருந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஹல்லேலூயா. உள்ளம் அவருக்கு முன்பாய் செவ்வையா இராமல் நாம் ஏறெடுக்கிற எந்த காரியத்துக்குமான பதில் தாமதித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் சங்கீதக்காரன் கேட்கிறான், எந்த மட்டும் இறங்காது இருப்பீரன. இந்த நாட்களிலே நாமும் பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கிறோம். ஆவியானவர் தெளிவா இந்த காரியத்தை வெளிப்படுத்தி தந்தார். ஆமே, நம்முடைய இருதயத்தில் நாம் எதை நாட்டி வைத்திருக்கிறோம்? எதை நாட்டி வைத்திருக்கிறோம்? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. நம்முடைய இருதயத்தை தேவன் வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேனே, ஆமென், நான் என்ன எக்ஸ்பிரஷனோடு பேசுறேன்னு அவர் பார்த்து மதிப்பு போட மாட்டார், அவர் பார்த்து கிரியை செய்ய மாட்டார். நான் இப்பொழுது உங்க மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவர் வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறாரா? வேதம் அதை தான் சொல்லுகிறது, வேதம் அதை தான் காண்பித்து தருகிறது, வேதம் அதை தான் கற்றுத் தருகிறது. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பா எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் என்று அல்ல. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கிருபையின் காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இதை எசேக்கியேல் 14வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசியுங்கள். 20வது வசனம். நோவாவும் 19 20 சேர்த்து வாசிங்க. அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாகி என் உக்கிரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை. அதன் அர்த்தம் என்ன? நோவா ஜெபிச்சா நோவா தப்புவிக்கப்படுவார், தானியேல் ஜெபம் பண்ணா தானியேல் தப்புவிக்கப்படுவார். நாம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பண்ற காரியம் என்ன தெரியுமா? நோவாக்கள்கிட்டையும் தானியேல்கிட்டையும் யோபுக்கிட்டையும் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நாம அசதியா இருக்கிறோம், நம்ம ஜாலியா இருக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற நோவாக்கள்கிட்டையும் தானியேல் கிட்டையும், அதான் நோவா ஜெபம் பண்றாரு, அதான் தானியேல் ஜெபம் பண்றாரு, அதுதான் யோபு ஜெபம் பண்றாரு, அவங்க ஜெபம் பண்றாங்க. இந்த நேரத்தில் இப்படி கை காட்டுகிறேன், நான் ஜெபிக்கிறேனா? என்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? அரை கதவை அடைத்துக் கொண்டு நான் ஜெபிக்கிறேனா? அதான் அவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, அந்த ஊழியர் ஜெபத்தை நடத்துறாங்க, இந்த ஊழியர் ஜெபத்தை நடத்துறாங்க. அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள். ஆனால் ஜெபிக்காதவர்கள், அசதியா இருக்கிறவர்கள், நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஈஸி ஆயிட்டு, ஒருத்தங்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டு இவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு இவங்க கர்த்தரிடத்தில் திரும்ப மாட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்தை தேட மாட்டார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க மாட்டார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அது அவங்களுக்கு ஜெபம் வர்றதுக்கு எனக்கு இல்லை அப்படி சொல்லி ஒதுங்குகிற காலம் அல்ல. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு தேவன் கிருபை தருகிறார். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவரே, ஒரு பட்டணத்தில் சமாதானமா இருந்தால் அது நமக்கு சமாதானமா இருக்கணும். பட்டணத்தின் சமாதானத்துக்காக நாம ஜெபம் பண்ணணுமா? அது நமக்கு சமாதானமா இருக்கும். அதுக்கு தான் விசேஷித்த கிருபை பெற்றவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் தெளிவாய் வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். நோவா இருந்தாலும் சரி, தானியேல் இருந்தாலும் சரி, யோபு இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் நீதியினால் அவர்கள் ஆத்துமாக்கள் தப்புவிக்கப்படும். ஆனா அடுத்து உள்ளவங்க குமாரனாகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க முடியாது. இந்த நாட்களிலே தேவன் மீட்கப்பட்ட கூட்டத்தினிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் திரும்பணும். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக. தேவன் வெறுக்கிறதை ஒருபோது நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைக்காதிருப்போமாக. மோசே மலையில ஏறுகிறான்.
மோசே மலையில ஏறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நாட்கள் அதிகரிக்கிறது. நாட்கள் லேட் ஆகிறத பார்த்ததும் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஜனங்கள் தங்கள் கையில இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கொடுத்து ஒரு பொற்கன்று குட்டியை செய்விக்கிறார்கள். பொற்கன்று குட்டியை செய்வித்து நாட்டி வைக்கிறார்கள். நாட்டி வைத்து அதை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்பதாக பாட ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்பதாக விளையாட எழுந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ கோபம் உண்டது. தேவ கோபம் உண்டது. மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மோசே, நான் இவர்களை அழித்து விட்டு உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு சொன்னார். ஆனா மோசே கெஞ்சிறான். மோசே கெஞ்சி அழுகிறான். தேவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்று நாம் வெளிப்படையா எது செய்யாவிட்டாலும் அநேக காரியங்களை தேவன் வெறுக்கிற, இம்மைக்குரிய, மாம்சத்துக்குரிய, உலகத்துக்குரிய அநேக காரியங்களை இதே போல நாம் நம்முடைய இருதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறோம். இருதயத்தில் நாட்டி வைத்து விட்டு தேவனே இறங்கும் என்று தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறோம். தேவனே கிரியை செய்யும் என்று தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிறோம். தேவன் முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். தேவன் வெறுக்கிறவைகளை நம்முடைய இருதயம் விரும்பி நாம் தேவ சமூகத்தில் என்ன கண்ணீர் வடித்தாலும் பதில் கிடைக்காது நான் சொல்ல மாட்டேன். ஆனா பதில் தாமதித்து கொண்டிருக்கும். இரக்கம், தேவன் தேசத்தின் மேல இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். சபையை இந்த நாட்களிலே தேவன் வெறுக்கிறதை உன்னை இருதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி உண்மையாய் கதறு, உண்மையாய் கெஞ்சு. ஒவ்வொருவரும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறாரா? இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் தாமதிக்க எத்தனை விதமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், அடுத்த வாரம் ஜெபம் பண்ணலாம். இல்ல, நாட்களை கடத்தி விட்டு நாம் சும்மா இருக்க வேண்டிய நேரம் அல்ல இது. தேவ சமூகத்திலிருந்து தகப்பனே, எங்கள் தானியேலை பாத்தீங்களா? தானியேல்ட்ட ஒரு தப்பையும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. எதிரிகளுக்கு பொதுவாகவே நம்ம கிட்ட என்ன ஃபால்ட் இருக்குன்னு நம்ம நேசிக்கிறவங்கள்ட்ட கேட்டா தெரியாது. நம்ம பகைப்பாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட கூப்பிட்டு கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னா அப்படியே டீட்டெயிலா சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைய உங்களுக்கு தெரியணுமா? உங்களை விரும்பாத சிலர் இருப்பாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட வச்சு கேளுங்க, இல்லைன்னா யாரையாவது வச்சு கேளுங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட் எல்லாம் சொல்லுங்க, அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. அது நம்ம அழகா திருத்தி கொள்ளலாம். அதே போலதான் நம்ம பகைக்கிறவங்க நம்ம கிட்ட இருக்க நன்மையை பார்க்க மாட்டாங்க, நம்ம கிட்ட என்ன தீமை இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேலை பகைத்தவர்களுக்கு கூட தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. ஒன்னை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. என்ன தெரியுமா? அவன் 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன். அந்த தானியேல் எருசலேமுக்காக ஜெபிக்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். தன் பட்டணத்துக்காக, தன் தேசத்துக்காக, தன் ஜனத்துக்காக ஜெபிக்க தேவ சமூகத்தில் உட்காரும் போது என்ன சொல்லி ஜெபித்தார் தெரியுமா? தானியேல் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. முதல்ல அவன் தன் பிழைகளை அறிக்கை செய்கிறான். பாவ அறிக்கை செய்கிறான். அந்த பாவ அறிக்கை செய்யும் போது எப்படி செய்கிறான் தெரியுமா? 5வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் பாவம் செய்து. தேவனே, அவர்கள் பாவம் செய்து இல்ல, நாங்க பாவம் செஞ்சோம். தானியேல் என்னங்க பாவம் பண்ணா? பாபிலோன்ல வந்த போது கூட போஜனத்தால் கூட தன்னை தீட்டுப்படுத்த, மாசுபடுத்த விடாதபடி தன்னை காத்து கொண்டவன் தானியேல். சாப்பாடுனால கூட தனக்கு ஒரு தீட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தவன் தானியேல். அந்த தானியேல் சொல்றான், ஜனம் பாவம் செய்ததை வச்சு அவங்க பாவம் செய்யறாங்கப்பா, அவங்க பாவம் செய்யறாங்கப்பா, அவங்க பாவம் செய்யறாங்கப்பான்ல, நாங்க பாவம் செய்தோம் ஆண்டவரே. இதாங்க உத்தரவாதம் எடுக்கிறது. பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும்.
தாமதியாமல் செய்யும் உம்முடைய உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லிட்டு 20வது வசனம், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தினேன் என்றல்ல, செலுத்தி கொண்டிருந்தேன். அதன் அர்த்தம் என்ன? பதில் கிடைக்கும் மட்டும், இரக்கம் கிடைக்கும் மட்டும் ஜெபத்தை விடவில்லை. நான் செலுத்தி கொண்டிருந்தேன். என் பாவத்தை நான் சொல்றேன், என் ஜனத்தின் பாவத்தை நான் சொல்றேன். ஏசாயா அப்படிதானே சொன்னான், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நான் அசுத்த உதடப்பா, அதே மாதிரிதான் என் ஜனமும் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்ப தேவன் ஏசாயாவை சுத்திகரித்து ஜனங்களுக்கு சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி ஏசாயாவை நாவிலே வார்த்தையை கொடுத்து தேவன் அனுப்புகிறார். இங்க தானியேல், ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, ஆனா ஜனம் பாவம் செய்து ஆண்டவரே. அப்படி அல்ல. ஆமென். அவன் பாவம் செய்யறான், இவன் பாவம் செய்யறான். இந்த நிலை பரிசேயனுடைய ஆவி. இது பரிசேயன் சொல்லுகிற வார்த்தை. அவன மாதிரி நான் இல்ல ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜனத்தின் உத்தரவாதத்தை தான் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்பான். நாங்க பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்க பாவம் செய்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, அதனாலதான் ஆண்டவர் செய்யறார். சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இப்படி சொல்றதுக்கு மாத்திரமல்ல, சபையை தேவன் வச்சிருக்கிறது. தேவ சமூகத்துல தானியேல் மாதிரி உட்கார்ந்துடணும். இப்படி நான் சொல்லி கர்த்தருக்கு முன்பாக என் விண்ணப்பத்தை செலுத்தி கொண்டிருந்தேன். நான் சொல்லிட்டே இருக்கிறேன். காலையிலேருந்து மாலை வரை அந்தி பலி நேரத்துல நான் இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது 21வது வசனத்தை வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தொட்டு பேசுகிறான். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். யாருங்க மிகவும் பிரியமானவன்? தேசத்தின் வேதனைய, தேசத்தின் பாரத்தை, தேசத்தின் காரியத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் இருந்து, கர்த்தாவே நாங்க பாவம் பண்ணிட்டோம்ப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கன்னு கேட்கல, எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, இப்படி சொல்லி தன்னுடைய அந்த தேசத்தின் வலிய தன் வலியா எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணா. பாத்தீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். யோவான் சொல்றார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் தாமதிக்கிறது? நான் இவ்வளவு அழுதும், அன்னைக்கு அழுத போது உடனே பதில் தந்தாரு, இன்னைக்கு நான் இவ்வளவு கதறியும் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தாமதிக்கிறது? ஆமென். இந்த கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா, இந்த கேள்வியோடு நம்ம பல காரியங்களுக்காக இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான், ஆண்டவர் தேசத்துல விடுதலை வேணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன் இருதயத்தை பார், உன் இருதயத்தில் நீ எதை நாட்டி வைத்திருக்கிறாய். நம்முடைய இருதயத்தில் எதை நாட்டி வைத்திருக்கிறோம்? நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல நாட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போ என் ஜெபம் தடையில்லாம போக என் இருதயத்துல காணப்படுகிற இந்த விக்கிரகத்தை நான் மாற்றணும். வேதத்துல எதை இந்த விக்கிரக ஆராதனையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இந்த பொருள் ஆசைய விக்கிரக ஆராதனையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குரியதல்லாதவைகள் மேல நமக்கு உண்டாகும் ஆசைதான் இச்சை. விலக்கப்பட்டதன் மேல நமக்கு ஒரு ஆசை வருது பாருங்க, அந்த ஆசைதான் இச்சை. வேதம் சொல்கிறது, இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும்.
இருதயத்திலே இன்னைக்கு ஜனங்கள் எதை நாட்டி வைத்திருக்கிறார்களாம்? பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. இந்த ஆசை என்ன செய்யும் தெரியுமா? தேவன் பேரில் காட்ட வேண்டிய பக்தியையும் பாசத்தையும் இவைகளுக்கு நாம காட்டிட்டு இருப்போம். நம்ம வேதம் என்ன சொல்கிறது? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். நம் இருதயத்துல எதை நாட்டி வைத்திருக்கிறோமோ அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். அதை குறித்து தான் நம்ம பேசி கொண்டிருப்போம். அதை குறித்து கேட்க தான் நாம் ஆசைப்படுவோம். இந்த மூன்று நிலையை வைத்து நம் இருதயத்தில் எதை வைத்திருக்கிறோம், யாரை வைத்திருக்கிறோம் என்பதை நம்மால யூகிக்க முடியும் அல்லது புரிந்து கொள்ள முடியும். நம் இருதயத்தில் எதை நாட்டி வைத்திருக்கிறோமோ அதை குறித்து தான் நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம்.